2 சர்க்கரை நோயில இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்சுலின் இருக்கு. ஆனா அந்த இன்சுலினை நம்ம செல்கள் உபயோகப்படுத்தல. ஆக்சுவலா இன்சுலின் கணையத்துல இருந்து சுரக்குது, நமக்கு இது எல்லாமே தெரியும். ஆனா இந்த டைப் 2 சர்க்கரை நோய், இந்த இன்சுலின் மெயினா என்ன பண்ணுது அப்படின்னா, இப்ப நம்ம ஒரு உணவு சாப்பிடுறோம். உணவுனா நம்ம சீனியை சாப்பிடுறோம், சர்க்கரையை சாப்பிடுறோம், லட்டு பூந்தி சாப்பிடுறோம், அது மட்டும் கிடையாது. ஒரு 4 இட்லி 2 இட்லி சாப்பிட்டாலும் அதுல இருந்து மேஜரா நமக்கு கிடைக்கக்கூடிய மாவுச்சத்து, கார்போஹைட்ரேட். சோ அதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகி ஃபர்ஸ்ட் சிம்பிளா வர்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குளுக்கோஸ். சோ இது ரத்தத்துல குளுக்கோஸா வரும். ரத்தத்துல குளுக்கோஸ் ஓரளவுக்கு அதிகமா இருந்த உடனே கணையம் என்ன செய்யும்னா இன்சுலினை சுரந்து ரெண்டுமே கை கோர்த்துட்டு எங்க போகும் அப்படின்னா செல்களுக்கு போகும். இந்த செல்களுக்கு குளுக்கோஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சாப்பிடாமே இருக்கேன் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா ஒரு செல்லுக்கு எனர்ஜி வேணும் அப்படின்னா இந்த குளுக்கோஸை தான் என்னன்னா நிறைய ப்ராசஸ்ல போய் ஏடிபி அப்படிங்கிற ஒரு விஷயமா உண்டு பண்ணி எனர்ஜியா இந்த செல்கள் எடுக்கும். செல்களுக்கு இந்த இன்சுலினும் குளுக்கோஸும் சேர்றது கிடையாது. சோ இது பாட்டுக்கு நிறைய இருக்குன்னு இன்சுலின் நிறைய சுரந்து இருக்கும், பிளட்ல குளுக்கோஸ் லெவலும் இருக்கும். ரெண்டும் கம்பைன் ஆகாததுனால செல்களுக்கு குளுக்கோஸ் கிடைக்காது. இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாக இருக்கும்.